ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களை வந்து எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி பாருங்கள். அகழி அப்படின்னா நம்ம அகழ்வாராய்ச்சியில் பொருட்கள்லாம் தோண்டி எடுக்கிறோம்ல, அது மாதிரி கோட்டைக்கு புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அணை, அதுக்கு பேர் தான் அகழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அருவி அப்படிங்கிறது தெரியும், குற்றால அருவி நீர்வீழ்ச்சி. மலை முகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பதுக்கு பேர் தான் அருவி. அடுத்து ஆறுங்கிறது நமக்கு தெரியும், இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்புக்கு பேர் ஆறு. அடுத்து இளஞ்சி அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். அதாவது ஒரு பொண்ணு வந்து பல விதமான வேலை செஞ்சு இழைச்சி போயிட்டா பலவிதமான வேலை செஞ்சு இழைச்சி போயிட்டா அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். அடுத்து வந்து ஆழிக்கிணறுக்கு வந்து என்ன வச்சுக்கலாம்னா, திருச்செந்தூர் பக்கத்தில் ஆழிக்கிணறு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு. திருச்செந்தூர் கிணறு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊற்று, அடியிலிருந்து நீர் ஊறுவது. அடியிலிருந்து நீர் ஊறுச்சு அப்படின்னா அது வந்து ஊற்று. அதே மாதிரி குமிழி ஊற்று அப்படின்னா அடி நிலத்தின் நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும். சாதாரணமாக அப்படியே ஊற்று வந்து ஊறி வருவது ஊற்று. அதுவே கொப்பளித்து வந்துச்சு அப்படின்னா அது குமிழி ஊற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏரி அப்படிங்கிறது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். இதுவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்து கட்டுக்கிணறு அப்படின்னா சரள நிலத்தில் வந்து தோண்டி செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கிணத்துக்கு பேர் தான் கட்டுக்கிணறு. அடுத்து கடல்ங்கிறது அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. குண்டம் அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து காதில் குண்டலம் போடுவோம்ல, அது வந்து சின்னதாக தான் இருக்கும். அப்போ குண்டம் அப்படிங்கிறது ஒரு தோடு கம்மல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. சிறியதாக தான் நம்ம வந்து சின்னதாக தான் தோடு போடுவோம், அது மாதிரி சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பேர் குண்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குண்டு அப்படின்னா குண்டு குழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குளம் அப்படிங்கிறது குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம். குண்டும் குழியாக இருக்குது குளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குமிழி ஊற்று பார்த்தாச்சு. அடுத்து கூவல் அப்படிங்கிறது ஓர்ம நிலத்தில் தோண்டப்பட்ட நீர்நிலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உப்பு தண்ணியை குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து கூவுறான், நல்ல தண்ணி குடிக்காமல் உப்பு தண்ணி குடிச்சதுனால வந்து கூவுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூவல் அப்படின்னா உவர்ம நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பேர் தான் கூவல். அடுத்து கேணி அப்படிங்கிறது பெருசாக கட்டப்பட்ட கிணறு, அகலமும் ஆழமும் உள்ள பெரிய கிணத்துக்கு பேர் தான் கேணி. அடுத்து புனர்குளம், நீர் வரத்து மடையின்றி மழை நிறைய கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு புனலை வச்சு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து உள்ளே ஓடிடலாம். அது மாதிரி மேலேருந்து மேகம் வந்து அந்த புனல் வழியாக அந்த குளத்தில் வந்து ரொப்புறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புனர்குளம்ங்கிறது வேறு எந்த நீர் வரத்துமே இல்லாமல் மழை மட்டுமே நம்பி இருக்கிற குளத்துக்கு பேர் தான் புனர்குளம். அடுத்து பூட்டை கிணறு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கிணத்துல வந்து 2 மாடை வச்சு கட்டி தண்ணி இழுத்து வந்து நீர் பாய்ச்சுவாங்க வேளாண்மைக்கு, அதுதான் வந்து பூட்டை கிணறு. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு.